பிடிஎஸ் நண்பி எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ நேற்றுலேருந்து ஒரு விஷயம் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிடிஎஸில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க சாங் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அவங்க ஸ்டேஜ் நேம் தான் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது VRM அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்து அவரோட அஃபிஷியல் நேமை ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைப் 1 என்ன தான் அந்த டைப் 1 பிடிஎஸ் எப்பவுமே டைப் 1 அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் இருக்காங்க, சூப்பரு, என் இதயத்தில் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிட்ருக்காங்க, என் காதல் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, எல்லாமே ஓகே தான். பட் கிம் தைங் டைப் 1 சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு போஸ்டரை போட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட பழைய சாங்கோட லிரிக்ஸை மட்டும் டைப் பண்ணி ஒரு போஸ்டர் வைக்கிறார், ஒரு ஃபேடான ஃபோட்டோவோட. ஸோ இது எதுக்கு வச்சார், என்ன ரீசன், இதுக்கு இப்படி இருக்கிற ரகசியம் என்ன, அண்ட் அது இல்லாமல் இது ஜூலை 9th அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஜூலை 9th அன்றைக்கி என்ன, இது மாதிரி 1000 கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இருந்துச்சு. நிறையா பேர் நிறைய விஷயங்கள் யோசித்தோம். பட் நீ அவ்வளோதான் யோசிக்க வேண்டாம், நானே உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகிட்ஸ் இன்றைக்கி காலையில் அதுக்கு பதிலும் சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் தெரிஞ்சிச்சு தெரிலன்னு தெரில, பட் அதை பற்றி நான் பேச போகிறேன். பட் வீடியோ கடைசியில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இது மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு, அது மாதிரி ஒரு விஷயத்தை நான் வாங்க போகிறேன் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் இருந்தால் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து எப்போயுமே நம்ம வந்து ப்ரைஸ் ஹையாக இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுறோம். இந்த ப்ரைஸ் இருந்தால் நான் வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி எவ்வளோ ப்ரைஸ்க்கு ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வாங்குறதுக்கு வருத்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். பட் அது என்ன ஏதுன்னு வாங்க வீடியோ பார்த்துச்சுப்போம். கிம் தைங் உங்களுக்கு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கா அதை மட்டும் சொல்லிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறையா வீடியோ ஸ்பெஷலோடு வந்துட்டு இருக்குது. எப்படி வாங்குறது, எப்படி பார்க்குறது, எப்படி ஃப்ரீயாக வாங்குறது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பேன். எல்லாமே நீங்கள் தைச்சின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லணும் கேட்ட கொஸ்டின்லாம் பதில் சொல்லுங்கள். அதுவே சூப்பரான விஷயம். அண்ட் லவ்லி ஆர்மி நீங்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க, லைக்ஸ் மூலயமா. ஸோ மறக்காமல் லைக் வளர்த்திக்கோங்க. ஸோ நடந்தது என்ன ப்ரோ, இந்த டைப் 1 என்ன தான் ப்ரோ, என்ன வருது, யார் வருது, ஏது வருது, பீட் என்னன்னு சொன்னாங்க சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான தரமான விஷயம் தான். ஸோ ஜூலை 9 என்ன தான் ப்ரோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச தினம், உங்கள் தினம், உங்கள் காதலை காட்டும் தினம் சொல்கிற மாதிரி ஆர்மி டே தான் வரப்போகுது. இதை ஸ்பெஷலாக காட்டுற வகையில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நிறையா மாதிரி பண்ணுவாங்க. அவரோட காதலை காட்டுற மாதிரி ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு. அதை ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காரு. என்னென்னு சொல்லி கேட்டால் நிறைய பேர் நான் கெஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி கொடுக்குறாரு, ஒரு வேளை சாங்காக இருக்க போதோன்னு யோசிச்சாங்க. பட் சாங்காக இருக்குன்னா புது சாங் தானே வைப்பாங்க, பழைய லிரிக்ஸ் ஏன் வச்சான்னு சொல்லிட்டு அது அப்படியே கொஞ்சம் கேன்சல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேகசின் வரப்போதா, புக் லிஸ்ட் வரப்போதா, ஃபோட்டோ காப்பீஸ் வரப்போதா அப்படின்னாங்க. நிறையா பேர் யார் வந்து நான் அந்த ஃபோட்டோ காப்பீஸ் தான் வரப்போகுது அப்படின்னு கெஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் கரெக்டாகிடுச்சு. அட்லாஸ்ட் அதே மாதிரி தான் இந்த ஜூலை 19 அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கிம் தைங்கோட அஃபிஷியலாக வந்து நீங்கள் இது வரைக்கும் அவரோட ஒரு முகம் தான் பார்த்துருக்கீங்க, இன்னொரு முகத்தை நீங்கள் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட முகத்தை அவரே பார்த்தீங்கன்னா பார்த்து செதுக்கி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புக் லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாராம். அது அவரோட ஒரு புக்கை திறந்தீங்கன்னா எப்படி வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், மேக்ஸ்னா மேக்ஸ் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி இந்த புக்கை திறந்தீங்கன்னா கிம் தைங் தான் இருப்பார். அண்ட் ரகமாக இருப்பார்னு சொல்கிற மாதிரி ஒரு போர்ஷனை ஒரு பிக்சர் நிறையா வந்து நாட்டி கியூட்டி அது மாதிரிலாம் இருக்க மாதிரி பிக்சர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனில் இப்படிப்பட்ட பிக்சர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் சூஸ் பண்ணிருந்து இப்படிப்பட்ட ஃபோட்டோ அவர் தான் எடுக்கணும். அண்ட் அது இல்லாமல் இத்தனை பக்கம் தான் இருக்கணும், இந்த பக்கத்தில் இது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கிம் தைங் தான் பண்ணியிருக்காராம். ஸோ அது மாதிரி தரமாக ரெடி பண்ணப்பட்ட ஒரு ஃபோட்டோ புக்கு தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக பிகிட்ஸை சொல்லிட்டாங்க. எத்தனை பேஜ் இருக்குது, ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு லேட்டர் பேசலாம். பட் வந்து அவரோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இதுவரையும் பார்க்காத வெர்ஷன் நிறைய வெர்ஷன் இருக்க போது, அன்சீன் ஃபோட்டோஸ் நிறையா இருக்க போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செம்ம கிளிப்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் பிகிட்ஸோட கை கிடையாது, ஃபுல்லாக கிம் தைங் ரெடி பண்ணனால நிறைய எமோஷன், நிறைய ஃபீலிங்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் ஆர்மிக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு புக் லெட்டர் ரிலீஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் என்னமோ ரிலீஸ் அன்னைக்கு தான், பட் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 27 அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாங்கள் புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க சேம் கேள்வி தான், இந்த புக்கு கிம் தைங்கோடது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கணும் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் லவ்வபிள், அதாவது உங்கள் லவ்வர் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லி இன்னொரு லவ்வர் தான் சொல்ல முடியும். அதேமாதிரி நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ ஸ்பெஷல்ன்ட்டு. அண்ட் அது வேர்த்தா, அண்ட் இது எவ்வளோ ப்ரைஸ் இருந்தால் வாங்கலாம். மறக்காமல் ஒர்த்துனா அதுக்குரிய ப்ரைஸை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எத்தனை பேர் இதை வாங்க போகிறீங்க, வாங்குறது நிறைய பேர் இருந்தால் அதை எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு வீடியோ அப்டேட் பண்ண சொல்லிட்டு இந்த நியூஸை ஸ்பெஷலாக அட்வான்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். ஆஜி லவ் யூ ஆல் டாட்டா. ஃபோட்டோ பார்த்து நாட்டியாக என்ஜாய் பண்ணுங்கள். பை பை.